வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக 2 கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையில் பேரணியினுடைய இறுதியில் மாநாட்டு ஒன்றை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை, உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் சிறுபான்மை சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது. 2வது கோரிக்கை, நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம், வக்ஃபுகளை முழுமையாக ஒழிக்கக்கூடிய, வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஜூலை 6 மதுரை மாநகரிலே பேரணியும் மாநாட்டையும் நடத்துகிறோம். அரசியல் பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை 2025 நிலவரப்படி 776 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 39 பேர் மட்டுமே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இவர்களில் மாநிலங்களவையில் 15 பேர் இருக்காங்க, மக்களவையில் 24 பேர் இருக்காங்க. 233 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபாவில் முஸ்லீம்களுடைய சதவீதம் 6.44 விழுக்காடு மட்டுமே. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில், லோக்சபாவில் 4.42% மட்டுமே உறுப்பினர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். மொத்தம் 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த 28 மாநிலங்களில் 12 மாநிலங்களிலிருந்தும் 3 ஒன்றிய ஆளுகை பகுதி, அதாவது யூனியன் பிரதேசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அங்கிருந்து மட்டும்தான் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 24 முஸ்லீம்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 4.4 விழுக்காடு மட்டும்தான். 2021 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போது முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த நாட்டில் 15 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 15 விழுக்காடுக்கு ஏற்ப மாநிலங்களவையிலேயோ அல்லது மக்களவையிலேயோ முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இதே போன்றுதான் சட்டமன்றத்திலும் இதே நிலை தான் இருக்குது. இந்தியா முழுவதும் 4123 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 4123. இவர்களில் 296 பேர் மட்டுமே முஸ்லீம்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் இந்தியா முழுவதும் 7.18 விழுக்காடு மட்டுமே முஸ்லீம் உறுப்பினர்களாக இருக்காங்க. கணிசமான முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இருந்தும் கூட சரியான அளவுக்கு பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 7 விழுக்காடு இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் 234 இப்போதைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 7 முஸ்லீம் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இதற்கு 2 மடங்கு அதிகமாக 14 முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும். சட்டமன்றம், நாடாளுமன்றம் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றத்திலையும், அதாவது மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், இதுலேயும் முஸ்லீம்களுடைய சதவீதம் குறைந்து கொண்டே போகிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், சென்னை மாநகராட்சியில், சென்னை மாநகர பகுதிகளில் அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின்படி முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை சென்னையில் ஏறத்தாழ 9 விழுக்காடு இருக்கிறது. அப்போ 200 எம்சிக்கள், அதாவது 200 வார்டு உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்காங்க. இந்த 200 பேரில் 10%, 9%னா குறைஞ்சது 9%னே வச்சுக்கிடுவோம். 18 முஸ்லீம் வார்டு உறுப்பினர்கள் இருக்கணும். ஆனால் இருப்பது 4 வார்டு உறுப்பினர்கள் தான். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இதுலேயும் இதே நிலை தான். எனவே தான் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக அந்த பிரதிநிதித்துவம் தரப்படுவதில்லை. இதே போல தான்
வக்ஃபு திருத்த சட்டம். நான் சொன்னேன், அந்த வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபை ஒழிக்கக்கூடிய சட்டம் என்று அதுக்கு பெயரிடுவதே பொருத்தமான ஒன்றாக இருக்கும். ஒரு சொத்து வக்ஃபா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் 40வது பிரிவு ஏற்கனவே இருந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 40வது பிரிவையே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டார்கள். அதே போல் வக்ஃபு சட்டங்கிறது ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன், சிறப்பு சட்டம். அந்த சிறப்பு சட்டத்துக்கு லிமிட்டேஷன் ஆக்ட், கால வரை சட்டம் பொருந்தாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள ஒரு சொத்து தொடர்பான சச்சரவு இருந்தால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். ஆனால் சிறப்பு சட்டத்துக்கு அந்த கால அளவு லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் அந்த லிமிட்டேஷன் பொருந்தாது என்ற விதிமுறையும் கூட எடுத்து விட்டார்கள். இதே போல் மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநில வக்ஃபு வாரியத்திலையும் முதல் முறையாக முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள், இன்னும் சொல்லப்போனால் மத்திய வக்ஃபு கவுன்சிலில் அதை விதிமுறைகளை பார்க்கும்போது ஏறத்தாழ அதில் 51 விழுக்காடு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வருகிற மாதிரி அதில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதே போல் வக்ஃபுனுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் முஸ்லீமாக இருக்கணுங்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டம், அதையும் தூக்கிட்டாங்க. ஆக இப்படியான ஒரு மோசமான ஒரு சட்டத்தை எதிர்த்து தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6 மதுரை மாநகரில் பேரணியும் மாநாடும் நடைபெறுகிறது. இந்த பேரணி மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நியாயத்திற்காக குரல் எழுப்புவார்கள். அதாவது இது முழுக்க முழுக்க மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய பேரணி, பொது மாநாடு. எனவே இதில் எங்களுடைய தலைவர்கள் பங்கு கொள்வார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக நீங்கள் சீட்டுகள் கேட்பீங்களா? இல்லை, சீட்டுகள் கேட்கணுன்னா இப்போ நான் சொன்ன தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, தமிழ்நாட்டில் உள்ள கணக்கெடுப்பின்படி 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஆனால் இப்போ இருப்பது 7 தான். எனவே எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்கள் கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளுமே தாங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களில் முஸ்லீம் வேட்பாளர்களையும் நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும்ங்கிறது தான் நாங்கள் வைக்கக்கூடிய பொதுவான வேண்டுகோள். முஸ்லிம்கள் சட்டமன்ற உறுப்பினர் கம்மியா இருக்காங்க. திமுக கூட அதுக்கு முக்கிய பங்காற்றவில்லை. ஆனா அவருக்கு தமிழக கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு இருந்தார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கும்ல, அது போக உங்களுடைய இது இல்லை, அதாவது நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு பாசிசத்தை தெளிவாக எந்த சலனமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கின்றோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவையும் அதன் கொள்கைகளையும் அதன் திட்டங்களையும் நேர் எதிராக நின்று நியாயத்திற்காக அரசமைப்பு சட்டத்தின்பால் உறுதி கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகளை கேட்கக்கூடிய, பாஜக செய்யக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் பாரபட்சங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொள்கையில் இப்போ என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் தான் அவங்களை பற்றியான முடிவு வர வேண்டும். இப்போ இது போன்ற புதிதாக வரக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வகையான மறைமுகமான ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய செயலில் இருக்கும். யார் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினார்களோ, ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும் போது விஜய் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். அவர் எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலையும் இல்லை, நாடாளுமன்றத்திலும் இல்லைங்கிறது அதனால ஒரு பார்வையாக இப்போ அது இப்போ
உங்களுக்கு தனித்தொகுதி மாதிரி ஏன் அது தனித்தொகுதியை நம்ம வந்து ஏன் வலியுறுத்தோம்? நிச்சயமா நல்ல கேள்வி. அதாவது ஐநாவினுடைய பல்வேறு அமைப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஐநாவினுடைய பல்வேறு தீர்மானங்கள் 1998 2000 ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய பல பிரகடனங்கள், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ், அதாவது சிறுபான்மை உரிமைகளுக்கான ஐநாவினுடைய பிரகடனம். அந்த பிரகடனத்தில் மிக தெளிவாக சிறுபான்மையினராக மக்கள் வாழக்கூடிய, அது பல்வேறு நாடுகளில் பல வகையான சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. அந்த நாடுகளில் ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன், அதாவது விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஐநா மன்றம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு கால் நீங்கள் ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் விகிதாச்சார முறையில் தொகுதிகளை வழங்க இயலாவிட்டால் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு தனி தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று ஐநா மன்றத்தினுடைய பிரகடனம் சொல்கிறது. அதில் குறிப்பாக இந்தியாவை மேற்கோள் காட்டி பட்டியலின மக்களுக்கு எப்படி தனி தொகுதிகள் இருக்கிறதோ அதே போல் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர்களுக்கு தனி தொகுதி அளிக்கப்பட வேண்டும் என்பது மனிதநேய மக்கள் கட்சி சொல்லக்கூடிய செய்தி அல்ல. இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவும் கையொப்பமிட்டிருக்கின்ற, உதாரணமாக சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஐசிசிபிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான ஐநாவினுடைய பிரகடனம், உடன்பாடு. அதுலேயும் மிக தெளிவாக ஒன்று நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன் கொடுங்க, இல்லாவிட்டால் அது கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் சிறுபான்மையினர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களுடைய தனி தொகுதி கொடுக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய உச்ச வரம்புகளை எல்லாம் கூட நீங்கள் தளர்த்த வேண்டும் என்று ஐநா சொல்கிறது. அதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். விஜய் பாஜகவுக்கு தான் பாஜகவுக்காக தான் கட்சியை தொடங்கி இருக்காரு, அதுக்கு அரசியல் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் அவருடைய வீட்டில் வருமான வரி சோதனை செய்தாரோ அவரே இன்று அந்த கட்சியில் இணைத்து கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கட்சியில் சேர்ந்த உடனேயே ஒரு அரசு அதிகாரிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிக்கு கொடுக்குறாருன்னா அதில் வேறு என்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? அவரை பாஜக இயக்குகிறது என்பதற்கு இதெல்லாம் தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமாம், ரத்து செஞ்சு தரணும்னா அது ஒன்றும் பிரச்சனை. ஆமாம் ஆமாம், அதை விட பெரிய லாபங்க இருக்கு. அது பெரிய லாபத்தை கொடுத்துருப்பாங்க, அது என்னங்கிறது வெளிப்படையாக தெரியாது. சார் இல்ல, நேத்து அவர் விகடன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நான் அந்த ரைடுக்கு போல, இந்த கூட இருந்த ஆபீசர் என்னோட பணியாற்றினவர், நான் அது கிடையாது அப்படின்னு அவரு. ஆமா, அவர் படம் இல்லையாமாப்பா? இல்ல, மார்பிங். அது தெளிவா நீங்க அந்த வீடியோ போட்டு பார்த்து அவர் படத்தை பாருங்க. அவர் அந்த வீடியோல இருக்கதே நான் இல்ல. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னது ரொம்ப இதா சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே இல்லை. வேற வார்த்தை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த விரும்பல. அவர் இந்த விஷயத்துல ஒரு நாடகம் ஆடுகிறார், மக்கள் தெளிவா பார்க்குறாங்க. இப்போ அவருடைய குளோனா அங்கே போனாரு. இப்போ இந்துத்துவ அஜெண்டா ரொம்ப தீவிரமாக கூர்மைப்படுத்தப்படுது. அது பல்வேறு முனைகளில் இப்போ அமித்ஷா கூட இன்னைக்கு வந்துட்டு போனாரு. அது அப்போ தொட்டு திருப்போன்றமலையும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்லாம் அமைப்புகள் இன்னும் பெரிய அளவில் பிளவுபட்டு இருக்கீங்களோ, நீங்கள் ஒன்றுபடலையோ அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை. இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கணும், ஜனநாயக நாடாக இருக்கணும், சிறுபான்மையினர்களுக்கான உரிமைகள் எப்படி அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வெவ்வேறு பேரில் இயங்கினாலும் நோக்கமும் கொள்கையும் ஒன்றாக இருக்கிறது. ஒன்றாகவே அது குறித்தான எதிர்ப்புகளையும் அதற்கு குறித்தான எதிர்வினைகளையும் ஆற்றி வருகிறோம்.